வணக்கம். நான் உங்கள் ஜோதிடாசான் வஜ்ரம் அருள்ராம். பிள்ளைய சரியா வளர்க்கலனா அது யாரைங்க குற்றம் சொல்றது? பெத்தவங்களையா? பிள்ளையையா? பிள்ளை பெற்றோர் பேச்ச கேட்கல, அதனால கெட்ட வழியில் போய் கெட்டவனாகி விட்டான் அப்படின்னு சொல்லி பிள்ளை மேல குற்றம் சொல்லுவீங்களா? பிள்ளைய சரியா கண்டிச்சு வளர்க்கல பெற்றவங்க, அதனால தான் அந்த பிள்ளை கெட்டு போய் இன்னைக்கு கெட்டவனாக நிற்கிறான் அப்படின்னு சொல்லுவீங்களா? யார் மீது குற்றம் சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பிள்ளை ஒரு பக்கம் பெற்றோர்களின் பேச்சை கேட்க வேண்டும். கேட்டால்தான் பெற்றோரின் அணுகுமுறையும் அவரின் கரிசனமும் அவரின் வழிகாட்டுதலும் உங்களை பண்புள்ளம் கொண்டவராகவும் அறிவாளியாகவும் சமுதாயத்தில் சிறந்த மனிதனாகவும் ஆக்கும். ஏனென்றால் உங்கள் பெற்றோர்கள் கொடுப்பது உங்களுக்கு உணவை மட்டுமல்ல, அவர்களின் வயதில் அவர்கள் அனுபவித்த அத்துணை அனுபவங்களையும் உங்களுக்கு கொட்டிக் கொடுக்கிறார். இதை பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் பேச்சை கேட்டு நீங்கள் வளர்ந்தீர்கள் என்றால் ஒரு துன்பம், துயரம், கஷ்டம் இவை எதுவும் தெரியாமல் நீங்கள் வளர்ந்து ஒரு சிறந்த மனிதனாகலாம். அந்த அளவிற்கு உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும் என்ற அந்த மாபெரும் ஆசையை கட்டி சுமந்து கொண்டு இருப்பவர்கள்தான் உங்கள் தாயாரும் தந்தையாரும். அதை என்று நீங்கள் உணர்கிறீர்களோ அன்று நீங்கள் சிறந்த மனிதராக பரிணாமம் ஆகுவீர்கள். அதே போல பிள்ளை பெற்றோர்களை புரிந்து கொள்வதை பற்றி பார்த்தோம். பெற்றோர்கள் பிள்ளையை எப்படி கையாள்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்கு முன்னால், புதிதாக நமது சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உறவுகளுக்கு ஒரு சில வார்த்தைகள். உறவுகளே, நீங்கள் உங்கள் சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள், அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் அத்துணை பேரிடம் நமது சேனலை பற்றி எடுத்துச் சொல்லி அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். காரணம், நாம் ஸ்ரீ ஜெயகௌரி ஜோதிடாலய நிறுவனம் ஒன்றை நடத்தி கொண்டு வருகிறோம். அந்த நிறுவனத்தின் வாயிலாக இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் நம்மால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டு வருகிறோம். அது மட்டுமல்ல, ஆலய பணிகள், இறை தொண்டுகள், ஹோமம் வளர்ப்பது, கேள்வி வளர்ப்பது, இது போன்ற ஆலய நற்காரியங்களையும் நாம் செய்து கொண்டு வருகிறோம். நாம் செய்யும் இந்த செயல்களினால் கிடைக்கப்பெறக்கூடிய புண்ணியங்கள் அத்துணையும் கௌரி ஆன்மீக சேனலின் பார்வையாளராக இருக்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும், உங்களை சார்ந்த குடும்பத்தாருக்கும் கிடைக்கும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம் உறவுகளே. எனவேதான் சொல்கிறேன், எல்லோரிடத்திலும் எடுத்துச் சொல்லி அவர்களை சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். அது மட்டும் அல்லாமல், முதலில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து விடுங்கள். அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ பதிவுக்குள்ள போகலாம் வாங்க உறவுகளே. உறவுகளே, பிள்ளைகள் பெற்றோர்களை புரிந்து கொள்ளக்கூடியவற்றை நாம் பார்த்தோம். அதேபோல் பெற்றோர்கள் பிள்ளையை புரிந்து கொண்டிருக்கிறார்களா என்பதுதான் இன்றைய காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது. பெற்றோர்கள் பிள்ளைகளை புரிந்து கொள்வதில் என்ன சிரமம், ஏன் புரிந்து கொள்ள மாட்டுகிறார்கள் என்று பார்த்தோம் என்றால், பிள்ளைகளை புரிந்து கொள்ளக்கூட முடியாத அளவிற்கு பெற்றோர்கள் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, அவர்களிடத்தில் இருந்து நாம் யோசிக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். பொருளாதாரம் ஈட்ட வேண்டும். நான் பெற்றெடுத்த மகன் என்னால் அனுபவிக்க முடியாத அத்துணை இன்பங்களையும் அவன் அனுபவிக்க வேண்டும் அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திற்காக இந்த பொருளாதாரம் ஈட்டக்கூடிய நிலையை தேடி 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 சென்று பொருளாதாரத்தை ஈட்டுகிறார்கள். அதன் விளைவாக கால நேரத்தை தொலைத்து விடுகிறார்கள்.
கால நேரம் என்பது இல்லாமலே போய்விடுகிறது. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், 5 மணி நேரம் உறங்குவதே அவர்களுக்கு பெரிய பாடாக இருக்கிறது. அவ்வளவு வேலைகளை சுமந்தபடி அவர்கள் பொருளாதாரம் ஈட்டுவதில் முனைப்போடு இருக்கிறார்களே தவிர, பிள்ளைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவில்லை என்பதுதான் முக்கியம். நீங்கள் பொருளாதாரத்தை ஈட்டுவது பிள்ளைகளுக்காக தானே பொருளாதாரத்தை தேடுகிறீர்கள், அதற்காக தானே உழைக்கிறீர்கள், காலத்தை விரயமாக்குகிறீர்கள் என்பது எல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் அந்தே கால விரயத்தினால் உங்கள் பிள்ளைகளோடு மனமகிழ்ச்சியோடு சந்தோஷமாக உங்கள் பிள்ளைகளோடு என்ன படிக்கிறான், என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கிறான், அவனுடைய ஒர்த்து என்ன, என்ன நினைக்கிறான் அவன், என்னென்ன அவனுக்கு கிடைக்கணும், கிடைக்கல, அவனுடைய கோல் என்ன, ஆம்பிஷன் என்ன, அவனுக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, இவ்வளவு தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய கடமை பெற்றோர்களாகிய உங்களுக்கு இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். நீங்கள் எவ்வளவுதான் பொருளாதாரம் ஈட்டினாலும் ஒரு சிறந்த பிள்ளையை சமுதாயத்திற்கு தர முடியவில்லை என்றால் குற்றம் உங்களை தான் சாரும். இதை என்றைக்கு எல்லா பெற்றோர்களும் உணர்கிறார்களோ அன்று சமுதாயம் சிறந்த சமுதாயமாக மாறிவிடும், நாடு சிறந்த நாடாக முன்னேறிவிடும். அதனால் தயவு செய்து கால விரயம் நீங்கள் பொருளாதாரம் ஈட்டுவதற்கு செலவிடுவது தவறு அல்ல. அதில் குறைந்தபட்ச கால நேரமாவது பிள்ளைகளுக்காக விரயம் செய்வதுதான் முக்கியம் என்று நான் சொல்கிறேன். பிள்ளைகளோடு அன்போடும் அரவணைப்போடும் பாசத்தோடும் மகிழ்ச்சியோடும் இருந்தீர்கள் என்றால் என்றைக்குமே பிள்ளைகளுக்கு நீங்கள்தான் ஹீரோ. தாயாக இருந்தாலும் சரி, தந்தையாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள் எப்போதுமே அன்புக்கும் பாசத்திற்கும் கட்டுப்பட்டவர்கள். நம்முடைய இரத்தத்தில் இருந்து வரக்கூடியவர்கள். நாம் ஆ என்று சொன்னாலே அவர்கள் ஆனா ஈனா என்று உங்களுக்கு முன்பாக போவார்கள். தாய் 8 அடி என்றால் பிள்ளை 16 அடி என்று சொல்லக்கூடிய விளக்கம் அப்படித்தான் உருவாகிறது. எனவே இந்த அன்பும் பாசமும் பற்றும் அரவணைப்பும் கிடைக்காத பிள்ளைகள் எங்கு கிடைக்கிறது என்று தேடுகிறார்கள். அது பள்ளிக்கு செல்லும் பொழுதோ, தோழர்களுடனோ, வேறு தவறான நபர்களுடனோ கிடைக்கும் பொழுது அவர்களுடைய வாழ்க்கை அந்த சிறு வயதிலேயே திசை மாற நீங்கள் வழிவகுக்கிறீர்கள். இதை நன்கு நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அன்பு, பாசம், பற்று, அரவணைப்பு உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்து விட்டால் அவர்கள் அடுத்தவரிடத்தில் அந்த அன்பு, பாசம், அரவணைப்பை எதிர்பார்க்க மாட்டார்கள். அந்த பிள்ளைகள் பேசும் பொழுது, எங்க அப்பா எனக்கு அது வாங்கி தந்தாரு, இது வாங்கி தந்தாரு, எங்க அப்பா கூட தான் நான் கட்டி பிடிச்சிட்டு படுத்துக்குவேன், எங்க அப்பா இன்னைக்கு இது சொன்னாரு, எங்க அப்பா இப்படிதான் நடந்துக்க சொன்னாரு அப்படின்னு பேச்சுக்கு வார்த்தைக்கு தாயாரை பற்றியும் தந்தையாரை பற்றியும் அந்த குழந்தைங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. எங்க அம்மா எனக்கு இதுன்னா செஞ்சு தருவாங்க, எங்க அம்மா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க, எங்க அப்பாவை விட டயத்துக்கு வந்துடணும், ஒழுக்கமா முகம் கை கால் அலம்பிட்டு வரணும், அல்லது குளிச்சுட்டு வரணும், வந்த பிறகு தான் மேற்பட்ட வீட்டில் எந்த விஷயமா இருந்தாலும் செய்யணும், தொடணும், பார்க்கணும், பேசணும், இப்படி போன்ற ஒழுக்கத்தையும் அன்பையும் அரவணைப்பையும் உணவு முறை உட்பட பார்த்து பார்த்து செய்யக்கூடிய தாயும் சரி, கண்டிப்பும் புத்திசாலித்தனமும் அதேபோல வெளி உலகத்தை அறிந்து கொள்ள வைப்பதும் ஒரு தந்தையோட கடமை. அவர்கள் இதை சரியாக செய்யும் எந்த குழந்தையாக இருந்தாலும் இந்த சமுதாயத்தில் அவர் சிறந்த குழந்தையாக
உருவெடுக்கிறார், பரிணமிக்கிறார். அப்போ இங்கே பெற்றோர்கள் தான் பிள்ளையின் மாற்றத்திற்கு காரணமா? அவர்கள் நல்ல பிள்ளையாக இருந்தாலும் சரி, கெட்ட பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெற்றோர்கள் தான் முழுக்க முழுக்க காரணமா என்றால் காரணமே. ஆனால் அதையும் மீறி நீங்கள் இங்கு ஒன்றை நன்கு கவனிக்க வேண்டும். இப்போ நான் சொன்ன அத்துணையும் பெற்றோர்களுக்கு தெரிந்ததுதான். தெரியாததெல்லாம் எதுவும் இல்லை. ஆனாலும் அவர்கள் டைம் ஒதுக்க மறுப்பார்கள். ஏன் அப்படி? அருள்ராம் ஐயா சொல்லிட்டாரு, அதுக்காக நாம் டைம் ஒதுக்கி பிள்ளைங்கள பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க பார்க்க முடியாதா? அல்லது இவரு சொல்லுவாரு, இவருக்கு என்ன? நம்ம வேலை நம்ம பார்த்தா தான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படாம இருக்கும் அப்படின்னு சொல்லி போயிடுவாங்க. இந்த 2 மனநிலையிலயும் பெற்றோர்கள் இருப்பார்கள். ஆனா, இங்க நான் கேட்கிறது என்ன அப்படின்னா, இந்த 2 மனோநிலையும் ஏன் உருவாகிறது? நான் நல்ல விஷயத்த தானே சொல்றேன். ஒண்ணும் கெட்ட விஷயத்தலாம் சொல்லலையே. நீங்க உங்களுடைய கால விரயத்த பிள்ளைகளுக்காகவும் கொஞ்சம் பண்ணுங்க, செலவிடுங்க அப்படின்னு தானே சொல்றேன். இது ஒண்ணும் கெட்ட விஷயமோ, ஒரு கெட்ட இதோ இல்லையே. நல்ல விஷயத்த தானே சொல்றேன். அத ஃபாலோ பண்ணலாமே. அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. ஆனா, அவர்கள் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இங்கு தான் அந்த கேள்விக்குறிய நான் வைக்கிறேன். ஏன் ஃபாலோ பண்ண மாட்டாங்க? நல்ல விஷயம்னு தெரியும். நல்லதுக்காக தான் சொல்றேன் அப்படின்னும் தெரியும். ஏன் ஃபாலோ பண்ணல? இதை தான் பிராப்தம் அப்படின்னு சொல்றது. சில பெற்றோர்கள் ஊரே சொன்னாலும், உலகமே சொன்னாலும் அவர்கள் கேட்க மாட்டார்கள். சிலர் ஊரும் சொல்லத் தேவையில்லை, உலகமும் சொல்லத் தேவையில்லை. அவர்களுக்கு தெரியும். அவர்களே பிள்ளையை சமத்தாகவும், ஒழுக்கமாகவும், சிறந்த மனிதராகவும் இந்த சமுதாயத்துக்கு கொடுப்பார்கள். ஏன் அப்படி என்றால், இதைத்தான் நான் சொல்கிறேன். அவரவர்களின் பிராப்தம். இது பெற்றோர்களாகிய எல்லோருக்கும் இது தெரிந்திருக்கும். நானும் முயற்சி செய்கிறேன். நல்லா தான் படிச்சுட்டு வந்தான். 10வது, 12வது வரைக்கும். காலேஜ் போய் சேர்ந்தான். என்ன ஆச்சுன்னு தெரியல. இன்னைக்கு திசை கெட்டு போயிட்டான். பேச்ச கேட்க மாட்டேன்றான். கெட்ட நண்பர்கள், பழக்கவழக்கங்கள், கெட்ட பழக்கம் கூட இருக்குன்னு நினைக்கிறேன். எங்க அவன் மோசமாயிட்டானோ என்ற கேள்வியெல்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு நினைக்கிற பெற்றோர்களும் சரி. அதே போல அடிதுடியாக விதண்டாவாதமாக பேசிக்கிட்டு துடுக்குத்தனமாவும் இருந்துகிட்டு இருந்தான். வளர வளர 10வது 12வது முடிச்சு காலேஜ் போக ஒரு ஜெனின் பர்சனா மாறிட்டான். நல்லா அருமையா படிக்கிறான், டேலண்டா படிக்கிறான். இதுல என்னுடைய முயற்சி எதுவும் இல்லை. அவனாவே சிந்திச்சு, அவனாவே முயற்சி எடுத்து, அவனாவே தான் படிப்பான், அவனாவே தான் செய்வான். நாங்கள்லாம் எதுவும் பெருசா அவனுக்கு சொல்லல. இந்த நிலைப்பாடுகள். இது ஏன்? எப்படி? இதை தான் நாம் பிராப்தம் அப்படின்னு சொல்றோம். உங்களுக்கு சிறந்த பிள்ளை இருக்கிறது என்று உங்களுக்கு பிராப்தம் இருந்துவிட்டால், நீங்கள் என்ன செய்ய இருந்தாலும் எதுவுமே செய்ய தேவையில்லை. அவன் சரியாக படித்து சரியான பிள்ளையாக வளர்ந்து விடுவான். உங்களுக்கு சரியான பிள்ளை இல்லை என்ற பிராப்தத்தோடு நீங்கள் வந்திருந்தீர்கள் என்றால், நீங்கள் எவ்வளவு கூண்டுக்குள் போட்டு வைத்து போதித்து போதித்து நீங்கள் வளர்த்தீர்கள் என்றாலும் அது அவருக்கு ஏறாது. அவர் அந்த நிலைப்பாட்டிலிருந்து தவறிதான் போவார். ஏனென்றால் பிராப்தம் உங்களுக்கு அப்படி. பிராப்தத்தை மீறி எந்த நிகழ்வும் நடக்காது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். 5ஆம் பாவகம் கெட்டுவிட்டால் கண்டிப்பாக புத்திர தோஷம் என்பது ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. 5ஆம் பாவகம் பலம் பெற்று விட்டு சிறப்பாக இருந்தால் பிள்ளை பேறு செல்வம் என்னும் சொல்லக்கூடிய அந்த நிலை அவர்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளால் கௌரவமும், அந்தஸ்தும், செல்வாக்கும் அவர்களுக்கு தேடி நாடி ஓடி வரும் என்பதில் மாற்று கருத்து வேண்டாம். இங்கு 5ஆம் பாவகமும் குரு பகவானும் பலம் பெற்று இருந்தால் அவர்கள் சிறந்த பிள்ளைகளின் பெற்றோர்கள் என்ற நிலையை அடைகிறார்கள். குருவும் கெட்டுவிட்டு 5ஆம் பாவமும் கெட்டுவிட்டால் அவர்கள் சரியில்லாத பிள்ளையை இந்த சமூகத்திற்கு கொடுத்திருக்கிறார்கள் என்ற நிலையை அடைகிறார்கள். அவ்வளவுதான் விஷயம். மற்றபடி பெற்றோர்களும் அதற்கு காரணமல்ல, பிள்ளைகளும் அதற்கு காரணமல்ல.
எல்லாம் அவரவர்களின் பிராப்தம். எனவேதான் நல்ல தான தர்மங்கள், புண்ணியங்கள் செய்யுங்கள், நல்லதையே நினைங்கள், நல்லதையே பேசுங்கள், நல்லதையே செய்யுங்கள், நல்லதே உங்களுக்கு நடக்கும் என்று சொல்லிக்கொண்டு அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம் சொல்லிக் கொள்கிறேன் உறவுகளே.